விருச்சிக ராசி. விருச்சகம் வேண்டுதல் பண்ணக்கூடியது, விவேகத்தை கொடுக்கக்கூடியது, ஆராய்ச்சி அறிவை கொடுக்கக்கூடியது, ஆற்றலை கொடுக்கக்கூடியது, அன்பையும் பாசத்தையும் தாய்மையிடத்திலே நிறைய பெறக்கூடியது, ஏங்கக்கூடியது விருச்சகம். பார்த்தீங்களா? விருச்சகம்ங்கிறது சாதாரணது இல்லை. அதில் உள்ள நட்சத்திரம் எல்லாத்துக்குமே நான் சொல்ல பாருங்க. விருச்சகத்துக்கு மட்டும் நான் நட்சத்திரத்துக்கு வந்துட்டு பாருங்க. ஏன் கேட்டை, ஏன் விசாகம், ஏன் அனுசம், அத்தனை தடைகளையும் நீக்கக்கூடிய இடம் விருச்சகம். எதையாவது செய்யணும், எதையாவது பண்ணணும், ஆராய்ச்சி அறிவு அதிகம், எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா தூக்கம் வராதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் தூக்கம் வரும். ஒரு வேலையை செய்யணும்னா தூக்கம் வராது. அப்படிப்பட்ட இடம்தான் கேட்டை. அப்போ கேட்டையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? இதுவரையும் உங்களுக்கு சனியினுடைய நிவர்த்தி தெரிஞ்சுக்கிருச்சு. இப்போ 15-11 உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்யும். ஏன்னா குரு உங்களுக்கு கெடுதல் பண்ணாது, நன்மையும் தீமையும் கலந்து பண்ணும். ஆனால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு சனி நிவர்த்தி அபிருதமான ஒரு நன்மையை செய்யும். எந்த விதத்திலேயாவது ஒரு நன்மையை கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் எங்கே இருக்காரு? உங்களுடைய வக்கர, அதாவது நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார்ல. கும்பராசிலிருந்து சனீஸ்வரர் என்ன பண்ணுறாரு? வக்கரத்தை விட்டு நேரடியாக ஆட்கொள்ள வந்துட்டார். அப்போ உங்களுடைய ராசிக்கு அவர் எப்படிப்பட்டவர் இருக்காரு? அப்படி உங்கள் ராசிக்கு 4ல் இருக்காரு. அவர் எங்கே இருக்காரு? 10ஆம் இடத்துல இருக்காது பாருங்க. கும்பம் 10ல் இருக்காரு உங்களுக்கு. அப்போ எப்படி இருக்கும்? உங்கள் தொழில் கொஞ்சம் முன்னேற்றம். ஏற்கனவே 7.5 8.5 எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு. சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் எதுவும் உங்களை வராது. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசிக்கு அம்பாள், சந்திரன், மனசுக்கு, உடல்நிலை, உங்கள் உடல்நிலை விருச்சகம் வரும்போதும் உடல்நிலையை நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சனீஸ்வரர் உங்களுடைய தசாபத்திக்கு தகுந்தவாறு ஒரு நல்ல நிவர்த்தியை பண்ணி கொடுப்பார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இதுவரையும் அவர் கொடுக்கல. இதுவரையும் உங்களுக்கு என்ன குருனுடைய இதில் வரும்போது அவர் கெடுதல், குரு அவள் கொடுக்க மாட்டார். அப்போ சனீஸ்வரர் தான் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ சனீஸ்வரர் கொடுக்கும்போது மேலும் உங்களுக்கு ஒரு மெழுகேற்ற மாதிரி நல்ல நிலையை கொடுப்பார் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. எனவே விருச்சிக ராசி நேயர்களும் கண்டிப்பாக இந்த சனி நிவர்த்தியில் 15-11-2024 29க்குள்ளாக, ஏன்னா 29-24, அதாவது நவம்பர் 15 31-3 அதுவரை இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. கொஞ்சம் புதுசாக ஆரம்பிக்கிறது பார்த்துக்கோங்க. எதை வேணாலும் செய்யலாம். ஏன்னா அடுத்து வரும்போது உங்களுடைய ராசிக்கு 5க்கு போயிடுறாரு. உங்கள் ராசிக்கு 4 விட 5க்கு போகும்போது சனீஸ்வருடைய 5ஆம் இடங்கும்போது கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ஏன்னா 3, 6, 8, 11 தான் அவருக்கு ரொம்ப சிறப்பான பதிவு பண்ணக்கூடிய, சிறப்பித்து கூறக்கூடிய பாவங்கள். இந்த பாவகத்தன்மையை வச்சு பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சிறப்பை கண்டிப்பாக கொடுக்கும். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அம்பாள் வழிபாடு கண்டிப்பாங்க. பாரிஸில் இருக்கிற காளிகாம்பாள் பெரும்பாலும் அடியார்கள், நேயர்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போனீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும். ஜென்ம நட்சத்திரத்தை விட்டு போகாதீங்க தயவுசெய்து. ஜென்ம நட்சத்திரத்துக்கு போங்க. நல்ல ஒரு முழு பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதில் மாற்று கருத்து. ஏன்னா எல்லா நிலையிலையும் எந்த திதி இருந்தாலும் சரி, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, பஞ்சமி, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக அன்னைக்கு போய் சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு, 6 ராசிக்கு நான் சொல்லலை, இப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு மிக உன்னதமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அது எந்த ஆஞ்சநேயர், அபயகர ஆஞ்சநேயர் இருந்தாலும் சரி, சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போகிற சிரஞ்சீவியாக இருந்தாலும் சரி, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கும் இந்த நிவர்த்தி கொஞ்சம் மன ஆறுதலை கொடுக்கும் என்பதை தவிர வேற பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காது. 20-2-2025 அடுத்து உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுக்கும். அப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். விருச்சிக ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா பழையபடி 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படுது. அஷ்டம சனின்னு பயப்படுவீங்க, அர்த்தாஷ்டம சனின்னு பயப்படுவீங்க, 7.5 சனியும் பயப்படுவீங்க, கண்ட சனியும் பயப்படுவீங்க, எல்லாத்துக்கும் பயப்படுவீங்க. பயம் இருக்கணும், கண்டிப்பாக பயம் இருக்கணும். ஆனால் பக்தியும் இருக்கணும்.
பக்தின்றா கடவுள் பக்தி, இறை பக்தி அது இருந்தாலே இந்த பயம் போயிடும். உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள்லாம் விலகி போயிடும். இது முதல்ல உங்களுக்கு சொல்லிவிட்டு, உங்கள் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறனால பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் ஏனென்றால் உங்கள் ராசியில் தான் அவருடைய நட்சத்திரமான அனுஷம் இருக்குது. நான் முன்னமே சொல்லியிருக்கேன், சனியுடைய ஆட்சி பெற்ற மகரம், கும்பம், சனி உச்சம் பெற்ற துளாராசி, சனியோட நட்சத்திரம் இருக்கக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசியுமே இந்த சனி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால பாதிப்பு அவ்வளோ கொடுக்க மாட்டார். அனுஷ நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரமாக இருக்குது. அதுவும் அன்னைக்கு சனி வக்கர அன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்தில் தான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போது ஒரு பிரச்சனையும் வராது, கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. இது இல்லாமல் அந்த 4ஆம் இடத்துல இருக்கிறனால இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள், வீடு விஷயமெல்லாம் கஷ்டமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. 4ல் இருந்து வக்ரம் பெற்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டியிருப்பீங்க, அது கிரகப்பிரவேசம் பண்ண முடியாமல் இருந்திருக்கும், கட்டி முடிக்காமல் பாதியில் நின்றுருக்கும். ஏண்டா துவங்கணும் அப்படின்னு பண்ணிருப்பீங்க. எல்லாருடைய கேலுக்கும் பேச்சுக்கும் ஆளாகியிருப்பீங்க. இல்லைனா லோன் போட்டு வாங்கியிருப்பீங்க, வீடு கிடச்சிருக்கும், அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அந்த வீடு ஜப்தி போகிற நிலைமை கூட வந்திருக்கும். இது மாதிரிலாமே இந்த 4ஆம் அர்த்தாஷ்டம சனி செஞ்சுருப்பார். ஆனால் இப்போ அதிலேருந்து வெளியே வர போகிறீங்க, அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நான் பணம் ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்ந்துடும். மொத்தமாக பேசி வச்சுருப்பீங்க, நான் கண்டிப்பாக கட்டிடுறேன், அதை கட்டி முடிச்சிருவீங்க. இந்த வீடு பாதியில் விட்டீங்களே, அதுவும் கட்டி முடிச்சிருவீங்க. அதுக்குண்டான வாய்ப்புகளை வந்து சேரும். இல்லைனா கட்டி முடிச்சு ரெடியாக இருக்கும்ல கிரகப்பிரவேசம் பண்ணாமல், அதையும் நீங்கள் பண்ணலாம். அப்போது நான் இதில் என்ன சொல்லுவேன்னா, இந்த பாதி கட்டி முடித்த வீடாக இருந்தாலும் சரி, கிரகப்பிரவேசம் பண்ண முடியாமல் இருந்த வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே முன்னாடி போயிட்டு அங்கே அந்த ஒரு இரவு முழுதும் ஒரு அகல் விளக்கு, சுத்தமான அகல் விளக்கு வாங்கி விளக்கு ஏற்றி உங்கள் குலதெய்வ இஷ்டத்தை நினச்சிட்டு அந்த இரவு முழுதும் ஒரு ஒரு இரவு அங்கே அந்த விளக்கு ஏறிணும் அந்த வீட்டில். அப்போது இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து இந்த கட்டி முடிக்காத வீட்டில் நீங்கள் துவங்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிரகப்பிரவேசம் பண்ண வீட்டுக்கு வந்து நல்ல நாள் பார்த்து பூஜை பண்ணி அதில் குடி போகலாம். இது கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா வந்து அப்படியே போகாமல் இருந்த வீடு வந்து தீய சக்தியில் வந்து உருவாகக்கூடிய சூழ்நிலை வரும்னு அந்த காலத்தில் பெரியவங்க முன்னோர்கள் சொன்னது தான். அது உண்மையான விஷயந்தான். அதனால் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு வந்து பெரிய பிரச்சனை ஒன்று தலை தூக்கி இருந்திருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள், உறவினர்கள், உங்களை சம்மந்தப்பட்டவங்களாமே வேலைக்கு போயிருப்பாங்க, ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும், யாருடைய உதவி இல்லாமல் இருந்திருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதெல்லாமே இப்போது நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் வந்து உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க, உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க, பார்ப்பாங்க, உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு தன்னம்பிக்கை வளர்ந்து, தைரியம் வளர்ந்து, துணிச்சலாக எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பாக இப்போ உள்ள நேரம் இருக்குது. அதனால் அப்படி செய்வீங்க. சில நேரத்தில் அசல் உடல் அசதி, சோம்பல் இப்படிலாம் வரும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது தூக்கி போட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே போயிட்டே வந்துக்கிட்டே இருங்க. இது மாதிரி நடக்குங்க. இது இல்லாமல் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் வாங்கிய கடன் அடைப்பீங்க. ஒரு பெரிய கடன் வாங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் எல்லா சின்ன கடனாக அடிச்சுட்டு நிம்மதியாக இருப்பீங்க. ஒரே கடனாக இருக்கும். இது ரொம்ப பெரிய விஷயம். கடன் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் இந்த உபாயம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனால் அது கிடைக்கணுமே, அது இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்குன்னா நேரம் வரும் இல்லையா, அப்போ தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது வாங்கி பிரச்சனையை தீர்த்துருவீங்க. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை தீர்த்துருவீங்க. இதெல்லாம் மாதிரிலாம் நடந்திருக்கும். இது இல்லாமல் சகோதர வகையில் இப்போ ஒற்றுமையாக இருப்பாங்க. இப்போ வந்து ஒற்றுமை பாராட்டுவாங்க. அவங்க வந்து பண்ணுவாங்க. வேலை கிடைக்காமலும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். இது இல்லாமல் உத்தியோகத்துக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்க எந்த துறையில் இருந்தாலும் உத்தியோகம் இருந்தால் அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சில பேர் வந்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அது மூலிமா நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. பெரும்பாலும் அந்த அனுசரித்தில் பிறந்தவங்க இந்த விருச்சிக ராசியில் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு ரெண்டுமே கண்டிப்பாக கிடைக்கும். இது உண்மையான விஷயம். ஏன்னா சனியோட நட்சத்திரம் அது. அவர் இந்த வக்ர நிவர்த்தி ஆனோடனே அதை கொடுத்துருவார். ஏன்னா கஷ்டப்பட்டு வச்சுருப்பார், எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பார். அதை வந்து கண்டிப்பாக செய்வார். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு ரெண்டுமே கிடைக்கும். இது கண்டிப்பாக உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் நொடிகள் இருந்திருக்கும். சிறு சிறு நோய்கள் வந்து போயிருக்கும், உடம்பு வசதியாக. பெரும்பாலும் இந்த சனியால் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மூட்டு வலி, கை கால் வலி, கை கால் தூக்காமல் போகிறது, சில பேர் பெரலைசிஸ் அட்டாக்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கூட வரும். அது ரொம்ப முடியாமல் இருக்குமா. அவங்களாமே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இப்போ சரியாயிடும். நிறைய பேருக்கு பெரலைசிஸ் அட்டாக் வந்தாக்கா இப்போலாம் வந்து தீர்வு கிடைக்குது. அந்த காலத்துலலாம் தீர்வு கிடைக்காது. கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு கை ஒரு கால் இதுவாகிடும். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில், நவீன யுகத்தில், விஞ்ஞான யுகத்தில், மருத்துவ யுகத்தில் அதெல்லாமே தீர்வு இருக்குது. நாட்டு மருத்துவத்துலேயும் தீர்வு இருக்குது, ஆங்கில மருத்துவத்துலேயும் தீர்வு இருக்குது. எல்லாமே பண்ணலாம். இது தொடர்ந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்குன்னா நேரம் இப்போ வந்திருக்கு. அதுக்காக தான் சொல்ல வரேன். அப்படி இந்த விருச்சிக ராசிக்காரன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களும் நல்லா இருப்பாங்க. இது மாதிரிலாம் நல்லா ஆடுவீங்க. அதுக்கப்புறம் கடல் கடந்து சார்ந்த வணிகம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வாகனங்கள் மூலிமா வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்.
வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும். இதன் மாதிரிலாம் பண்ண போகிறீங்க. அப்போ சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. விருச்சிக ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனி பகவான் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்காரு. அவர் வக்கம் பெற்றிருந்தால் கூட உங்களை நல்லதான் செய்ய போகிறாரு. அதனால் கண்டிப்பாக அதனுடைய பலன் கிடைக்கும். நல்லதாக இருக்க போகிறீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இந்த இறை பரிகாலம் பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அப்போது சனி பகவான் வந்து சனிக்கிழமையில் வந்து மாலை வேளையில் தீபம் போட்டு எல் தீபம் போட்டு வணங்கி வரலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். விநாயகர் வழிபாடு பண்ணலாம். விநாயகர் வந்துக்கு பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சனிக்கு பிரீத்திக்கு விநாயகருக்கு பின்பக்கம் அப்படி இடம் இருந்தாக்கா, இப்போது சாதாரணமாக சன்னதியில் இருந்தால் இருக்காது, சன்னதியில் இருந்தால் கூட பேக் சைடு சுற்றி வரும் இல்லையா, அப்போ இருக்கும். அந்த பின்பக்கத்தில் அந்த நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க. அப்போது இது உண்மையான விஷயம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் என்ன சொல்லியிருந்தார், இன்று போய் நாளை வான்னு சொல்லுவார். அது எப்படி வந்து தன்னுடைய முதுகில் எழுதி காமிப்பார். அது இப்போ ஒவ்வொரு தடவை வரும்போதும் இன்று போய் நாளை வா சொல்லுவார். அதனால தான் இந்த தத்துவம் வந்து இந்த சாஸ்திரம் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது. அப்போது விநாயகர் சன்னதியாக இருந்தாலும் விநாயகர் தனியாக இருந்தாலும் அவர் பின்பக்கம் விளக்கேற்ற வேண்டும். சனிக்கு பிரீத்தியாக வேண்டும் போது அந்த விளக்கேற்றும் போது வேண்டணும். அதான் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. விளக்கு ஏற்றி கையெடுத்து கும்பிடும் பொழுது உங்களோட கோரிக்கையை அங்கு நிறைவேற்ற வேண்டும். அப்போ தான் அந்த விளக்கு ரூபமாக போய் அது பஞ்சபூதங்களில் தீபம், ஒரு பஞ்சபூதம் தத்துவம் தானே அந்த விளக்கு தீபம், அதில் எல்லாமே அடங்கிடும். அப்போ வேண்டும் போது கண்டிப்பாக சனியோட பிரீத்தி கிடைக்கும். சனியோட பரிகாரமாக இருக்க போது உங்களுக்கு. இது இல்லாமல் நிறைய தானதனம் பண்ணிட்டு வரணும். நீங்கள் வந்து ரொம்ப நோயப்பட்டிருக்கவங்களுக்கு, நீண்ட நாள் நோயப்பட்டிருக்கோம், படுத்தபடிக்கே இருப்பாங்க, அவங்களெல்லாம் போய் பண்ணணும். தேடி கண்டுபிடிச்சி பண்ணலாம். அனாதை ஹாஸ்பிட்டல் போட்டிங்கன்னா கூட நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாமே கவனிக்க முடியாது. சில பேருக்கு வந்து அந்த கார்டியன் இருப்பாங்க, வந்து பார்த்துட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க. சில பேருக்கு ஒருத்தர் 2 பேர் கூட வரமாட்டாங்க. ஒருத்தர் தான் வருவாங்க. அவரால் கூட அடிக்கடி வர முடியாமல் சூழ்நிலையாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களை பார்க்கணும். கண்டிப்பாக இருக்காங்க. நம்ம பார்க்கணும், தேடணும், அவ்வளோதான் வித்தியாசம். இதெல்லாம் வந்து ஈஸியான விஷயம் தான். இதை போய் பார்த்து அது மாதிரி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தானதனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி, இந்த விருச்சிகராசிக்காரங்க இந்த சனிப்பைய வக்கர நிவர்த்தி பலன் கண்டிப்பாக ஒரு ஏற்றமாக தான் இருக்க போகுது. சில கெடுபலன் வந்தாலும் அது கண்ணு திறமை போயிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிகம் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்க, சந்திரன் நீச்சம் அடையக்கூடியவங்க. பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து இதுக்கு பெருசாக ப்ரூஃப் இல்லை, ஆனால் ஜோதிடத்தில் இப்படி ஒரு கருத்தும் இருக்குது. என்ன அப்படின்னா, விருச்சிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது உச்சம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரிஷபத்தில் ராகு கேது நீச்சம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெருசாக அத்தாட்சி இல்லை சொல்கிறாங்க. ஸோ நானும் சொல்லிடுறேன். மீதி எல்லாம் வந்து அத்தாட்சியோட தான் சொல்கிறது உண்டு. அப்படிப்பட்ட விருச்சிகம் ஸ்கார்பியன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்கள் மைண்டை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. ஒரு ஸ்டேபிள் மைண்டு இருந்தால் ஸ்கார்பியன்ஸ் அடிச்சிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆளுமை பெற்றவங்க. ஸ்டேபிள் மைண்ட் இல்லாததுனால ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் முன்னேறணும், வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும் முடிவு பண்ணுங்க. நாளைக்கு அடப்போட வாழ்க்கையில் பெரிய ஆள் என்ன பண்ண போகிறது அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. படிக்கிற பிள்ளைங்க கூட என்ன பண்ணுங்கன்னா, இப்போ விருச்சிக ராசி பிள்ளைங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8th படிக்கிற பிள்ளை, 10th படிக்கிற பிள்ளை, நான் வந்து MBBS ஃபர்ஸ்ட் இயரே கூட படிக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு நான் பெரிய டாக்டர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், நான் இதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அனாட்டமி புக்கை எடுத்து வச்சுக்கோ. ஒரு புக்கை எடுத்து வச்சு இதை இன்னைக்கு முடிக்கும்னு பிளான் பண்ணும். நாளை காலையில் அடப்போட இன்னைக்கு இதை முடிச்சிருக்காது. நாளை காலையில் அதை என்னத்திட்டா போயிட்டு எது படித்தாலும் அவ்வளோதான், நம்ம சும்மா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலே படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசு மாறும். மனசு வந்து பாருங்க அப்படி மாறிட்டே இருக்கும். பிள்ளைங்களை கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நேற்று இது இன்னைக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மைண்ட் வந்து பெருசாக ஸ்டேபிளாக இருக்காது. மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது இருக்காது. மாறி 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 திடீர்னு அந்த மூட் ஸ்விங்ஸு, இரிட்டபிலிட்டி இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இதை மட்டும் கட் பண்ணிட்டாங்கன்னா விருச்சிகம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஆனால் அது வந்து கட் பண்ணுறது அப்படின்றதும் பாசிபிள். சின்ன பிள்ளைங்களால முடியாது. ஓரளவுக்கு மிடில் ஏஜ் பர்சன்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்களான்னா இந்த மைண்டை மட்டும், அந்த மூட் ஸ்விங்ஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். விருச்சிகம் உங்களுக்கு வந்து சனி பகவான் 4ஆம் பாவம் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது விருச்சிகத்துக்கு நல்லா இருந்துச்சு. எப்படின்னா, நான் உங்களை கெடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கவன் உடம்பு முடியாமல் படுத்துட்டான். அப்போ எனக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ நான் சந்தோஷமாக இருந்தேன். அப்படிதான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்போ வந்து பாருங்க, அர்த்தாஷ்டம சனி வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. திருப்பி நான் உங்களுக்கு எடுக்கிற வேலையை செய்வேன். சனி பகவான் நான் இப்போ நல்ல தெம்பாயிட்டேன், இப்போ நான் திருப்பி உனக்கு எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி செய்வார். கெடுக்கிறது அப்படின்னா பெரிய லெவல்ல கிடையாதுங்க. சனி வந்து பெரிய லெவலெல்லாம் கெடுக்க மாட்டார், கவலைப்பட வேண்டாம். விருச்சிகம் சனியினால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ரெக்டிஃபை பண்ணணும்னா ட்ரை டு பி ஹானஸ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட். எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் வந்து ஹானஸ்டாக இருந்தீங்க அப்படின்னாலே சனியினால கெடுக்க முடியாது. இது எல்லா ராசிக்குங்க, விருச்சிகத்துக்கு மட்டும் இல்லை.
நம்மளுக்கு சனி தசை, சனி புத்தி, சனி ஜாதகத்திலே சரியில்லை, சனி வந்து 7 நாட்டு சனியாக வந்து உட்கார்றாரு, அஷ்டம சனியாக உட்கார்றாரு, அர்த்தாஷ்டம சனியாக உட்கார்றாரு, அவர் எப்படி வேணா உட்காரட்டும், அவர் உங்களுக்கு கெடுக்கிற இடத்துல வந்துட்டாரு அப்படின்னா நீங்கள் ரொம்ப சின்சியராக, ரொம்ப ஹானஸ்டாக, ரொம்ப பக்காவாக இருங்க பாருங்க. அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். அவர் பாட்டு சிவனேன்னு போயிடுவார். நம்ம சிவனேன்னு இருந்தால் அவர் சிவனேன்னு போயிடுவார். புரியுதுங்களா? சரி, அர்த்தாஷ்டம சனினால என்ன ஆகும்? வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்க அர்த்தாஷ்டம சனி. விருச்சிக ராசி அன்பர்களோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அம்மாவுக்கு உடல்நிலை கோளாறுகள், உடல்நிலை குறைவுகள் அப்படின்றது ஏற்படும். உடல் ஆரோக்கியம் அப்படின்றது குறைவாகும். உடல் ஆரோக்கியத்தில் அம்மானோட உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அம்மானோட உடல் ஆரோக்கியம் கெடும் முதல்ல. ரெண்டாவது, நீங்களே உங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஹெல்த்தை சரியாக பார்த்துக்கல அப்படின்னா சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை கண்டிப்பாக சனி இன்டியூஸ் பண்ணுவார். அதனால் சாப்பாடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டைமுக்கு சாப்பிடுங்க. பெரிய ஹோட்டல் சாப்பாடு அப்படின்றது வேண்டாம். உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை சாப்பிடுங்க. ஒத்துக்கல அப்படின்னாலும் டெய்லி பிரியாணி சாப்பிட்றது செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பயணம். நம்ம வெளியே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப யோசிச்சு நிதானமாக அழகாக ட்ராவல் பண்ணுங்க. நம்ம எந்த அளவுக்கு பக்காவாக வண்டி ஓட்டிட்டு போகிறோம் அப்படின்னாலும் ரோட்டில் வந்து எல்லாரும் நம்மள மாதிரி பக்காவாக வண்டி ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ரோட்டில் நிறைய இடியட்ஸ் இருக்க தான் செய்வாங்க. ஒரு ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ நம்மளோட கெட்ட நேரம் என்னன்னா, நம்ம நல்ல தெளிவாக கரெக்ட் ஸ்பீடில் கரெக்டாக வந்து நம்ம ஓட்டினாலும் எதிர்க்க இருக்கும் ஏடா கூடமா வந்து நம்மளை இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நிறைய வந்து பாருங்க, இந்த அர்த்தாஷ்டம சனியில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எலும்பு ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதை பக்காவாக செய்யுங்க. அதே மாதிரி வெளியே வந்து பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து பாருங்க, ஒன்று ஹனுமான வழிபாடு பண்ணிட்டு ஹனுமன் சாலிசா சொல்லிட்டு நீங்கள் போகணும். இல்லை அப்படின்னா கோளறுபதிகம் பாராயணம் பண்ணிட்டு வெளியே ட்ராவல் பண்ணுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து ஏதாவது நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்கணும் அப்படின்னாலும் கோளறுபதிகம் பிரயாணம் பண்ணிட்டு நான் போகிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் கொடுக்க மாட்டார், எல்லாமே ஸ்மூத்தாக முடியும். புரியுதுங்களா? ஸோ அர்த்தாஷ்டம சனி விருச்சிகம் அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் சனி பகவான். அப்போ வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து 4ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வண்டி, வாகனம், குடும்பம், தாய், இதெல்லாமே வந்து இருந்தது தான் பார்த்தீங்கன்னா வந்து 4ஆம் இடம் சொல்கிறோம் இல்லையா? அப்போது நீங்கள் வச்சிருக்கிற வண்டி வாகனத்தில் பலவிதமான தொல்லைகள் இருந்திருக்கும். ஐயா, நான் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock வந்து இந்த இடத்துக்கு வந்து போகணும்னு சொல்லி வந்து கார் எடுத்து கிளம்பியிருப்பீங்க, இல்லைன்னா பைக் எடுத்து கிளம்பியிருப்பீங்க. ஆந்திவே போகிற வழியில் அந்த பைக் மூலமாக இல்லைன்னா கார் மூலமாக சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும். அதில் மாட்டி 4 o'clock போக முடியாது, ஒரு 6 o'clock தான் போயிருந்திருப்பீங்க. அதில் தொல்லைகள் இருந்திருக்கும். இல்லைன்னா வந்து வீட்டிலேருந்து கிளம்புறப்பயே பார்த்தீங்கன்னா அந்த கார்லேயோ பைக்கிலேயோ ஒரு காற்று இருந்திருக்காது, பஞ்சராக இருந்திருக்கும். இல்லை பின்னா வந்து கார் ஸ்டார்ட் ஆகாது. அதை சில மெக்கானிக்கிட்ட கொடுத்து வந்து சரி பண்ணி வந்து அப்படி போயிருப்பீங்க. வீடு வாங்கலாம், அதை வீடு வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சில குறைபாடுகள் எல்லாமே இருக்குங்க. அந்த பத்திரத்தில் குறைபாடுகள் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு செலவு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடாவது வந்து ஒரு இடம் ஒன்று வாங்கணும், அந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரு வீடு ஒன்று வாங்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கல்கள் இருக்குது. அந்த பத்திரத்தில் வந்து இவ்வளோ சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கு, இது என்ன இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சிருப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்க. தாயினுடைய உடல்நிலையில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? அம்மாவுடைய உடல்நிலையில் ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். இப்போது ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள் ஏதாவது இருந்திருக்கும் வயசானவங்களுக்கு. இல்லைன்னா வந்து எல்லாருக்குமே வந்து அதுமாதிரி இருந்திருக்கும். உங்களுடைய தாயினுடைய உடல்நிலையில் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் கொடுத்துருப்பாரு. இந்த டயத்தில் வந்து டிஸ்டர்ப் கொடுத்துருப்பாரு. இப்போ நவம்பர் 15க்கு பிறகு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, விருச்சிக ராசிக்கு வீடு, வாகனம் எல்லாமே அற்புதமா அமைய போகுது. இந்த டயத்துல வந்து நீங்க ஒரு வீடு வாங்கலாங்க, ஒரு வாகனம் வாங்கலாம், புதுசா வாகனம் வாங்கலாம். அம்மாவுக்கான வைத்திய முறைகள்லாம் இருக்கு இல்லையா, என்ன வைத்தியம் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப தடுமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த தடுமாற்றங்கள் எல்லாமே வந்து விலக போகுதுங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த தடுமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா விலகி அம்மாவுக்கான அந்த வைத்தியம் இருக்கு இல்லையா, அந்த வைத்திய முறை இதுதான்ப்பா, இந்த வைத்தியம் தான்ப்பா, இதான்ப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. கார் வாங்கலான்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு அமௌண்ட்லாம் கட்டியிருந்தேன். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை சார், நீங்கள் அமௌண்ட்லாம் கட்டினீங்க, இதில் வந்து இதுமாரி சிக்கல்கள் இருக்குது, நீங்கள் ஒரு செக்கு கொடுத்தீங்க, அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகிட்டு அதில் டேட்டு மாறிட்டு, இது மாதிரியான பல தொல்லைகள், பல சிக்கல் வந்திருக்கும். இது எல்லாமே ரொம்ப அழகாக தீர்வாகி ஒரு வாகனம் வாங்குறதா நீங்கள் போய் கேட்கறதுக்கு முன்னாடியே
வாகனம் வந்து உங்களுக்கு உங்களோட கையில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த பேங்க் லோன் வந்து ஒன்றுக்கு ஒன்றே சாங்ஷன் ஆகிடும். வீடு வாங்குறதுனாலும் சரிதான், வாகனங்கள் வாங்குறதும் சரிதான், எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமையும். மனசுக்கு மகிழ்வான ஒரு நிகழ்வுகள் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து நடக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானுடைய 3ஆம் பார்வை பதியுது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எதிரிகளுடைய தொல்லைகள் விலகுங்க, எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், கடன் குறையும், புதிய வேலை வாய்ப்பு புதுசா, அதாவது இந்த டயத்துல இருந்து விருச்சிக ராசிக்காரங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலையை வந்து தயவுசெய்து தேடாதீங்க. ஓகேங்களா? இருக்கிற வேலையில வந்து கரெக்டா நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே போயிட்டு இருங்க. அது மிக மிக சிறப்பு. இருக்கிற வேலையை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வேலை கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவு கஷ்டப்படணும், பயங்கர கஷ்டப்படணும். ஐயோ இருக்கிற இதை விட வந்து அதிகமா சம்பளம் வரும்னு சொன்னானே, அவனை நம்பி வந்து போய் இப்படி இப்படி கவுத்து விட்டானே அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்போ இருக்கிற வேலையை வந்து ரொம்ப அழகா பாருங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கு உங்களுடைய எஜமானருக்கு வந்து நீங்க உண்மையா இருங்க. அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைக்கிறத விட அதிகப்படியான ஊதிய உயர்வு உங்களுடைய எஜமானர் உங்களுடைய கைகளில் கொண்டு வந்து கொடுப்பார். ஓகேங்களா? பரிசுகள், பாராட்டுகள் எல்லாமே எல்லாமே வந்து உங்களுடைய கைகளில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எதிரிகள், அப்போ எதிர்பாராத எதிரிகள், எதிர்பார்க்காத எதிரிகள் எல்லாமே இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய தொல்லைகள் எல்லாமே விலகிடுங்க. ஓகேங்களா? கடன்கள் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீடு சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து கடன் வாங்கியிருக்கேன், இல்லை வந்து ஒரு இடம் வாங்குறதுக்கு வந்து கடன் வாங்கியிருக்கேன், வீட்டுக்கு குடும்பத்துக்கான செலவு கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது தீர்றது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது தீர்க்கிறதுக்கான வழிகள் வழிகளை உங்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டுவார் சனி பகவான். அப்போ விருச்சிக ராசிக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்களும் வந்து நடக்க போகுது. விருச்சிக ராசிக்கு வந்து சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுதுங்க. அப்போ அந்த தொழில் வந்து ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஓகேங்களா? தொழில சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன குறைகள், குற்றங்கள் இதெல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த தொழில வந்து நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா தீர்த்துட்டு சுமூகமா உங்களுடைய தொழில வந்து முன்னேற்றத்தை பார்க்கலாம். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், ஆனா தொழில அந்த முன்னேற்றம் மட்டும் வரணும் அப்படின்னா அந்த விஷயத்தை மட்டும் வந்து கொடுக்க மாட்டார். உங்களுடைய வேலையை ரொம்ப அழகா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க உங்க தொழிற்சாலையில வேலை பார்க்குறவங்களுக்கு, இல்ல அப்படின்னா ஒரு ஆபீஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு, உங்க கீழே வேலை பார்க்குற சக ஊழியர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அந்த ஃபுட்டு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து அது கூட ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க. இதுதாங்க மிகப்பெரிய பரிகாரம் வந்து. இதுதான். இதுக்காக வந்து கோயிலுக்கு போறது, இல்ல பரிகாரம் பண்ண சொல்லி இந்த லட்சக்கணக்கில் செலவு பண்றது, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வந்து நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க. உங்களை வந்து அந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கும். ஓகேங்களா? சனி பகவானுடைய 10ஆம் பார்வை வந்து உங்களுடைய ராசி மீது பதியுது. அந்த 10ஆம் பார்வை வந்து சிறப்பான பார்வைன்னு சொல்லுவாங்க. 10ஆம் பார்வைக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க இந்த டயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டுங்க. ஓகேங்களா? அதிகாலையில் வந்து நீங்க எழுந்திருச்சீங்க அப்படின்னா உடல் சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்து ரொம்ப அழகா வந்து விலகி வெளில வந்துடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உடல் சம்பந்தமான தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நீங்க யோசிக்கிற அந்த திறன் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லா தாங்க இருக்கும் இந்த டயத்துல. ஓகேங்களா? ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அது ஒன்றுக்கு ஒன்றே பதில் சொல்ல முடியாது. ரொம்ப டிஸ்டர்பாக தான் இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் படிக்கிற மாணவர்கள் வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சிங்க அப்படின்னா ஒரு 5 o'clock வச்சுக்கோங்க, இல்லைங்க ஒரு 5:30 வச்சுக்கோங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திரிங்க. இப்படி சூரியத்துக்கு முன்னாடி நீங்க எழுந்திரிச்சிங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில ரெக்கை விரிச்சு பறக்கலாம். ஓகேங்களா? நீங்க நினைச்ச மாதிரியான விஷயத்தை வந்து அடையலாம். அப்போ சனி பகவான் வந்து பார்ப்பாரு, நம்ம இவனை செக் பண்ணிட்டு இருக்கோம்டான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருப்போ அவருடைய குணங்களை வந்து நம்ம வாங்கிட்டோம்னா, ஓஹோ இவன் நம்மள மாதிரி தான் இவன். அப்போ இந்த சோம்பேறிக்கு வந்து என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்க வேண்டியதுதான். அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சிருவாரு. அதையும் மீறி நீங்க அதிகாலையில் எந்திரிக்கிறது, சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்க்கறது, இப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா இந்த குழந்தை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான், இவனுக்கு நம்ம ரொம்ப கொடுக்கணும் அப்படின்ட்டு சனி பகவான் உங்களுடைய கைகளில் அதாவது கையில வாங்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவார். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, பெருமாள் கோவிலுக்கு போங்க, துளசி மாலை போடுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்னைக்கும் போங்க. இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், இல்லைன்னா நீங்க பிறந்த கிழமை இதே மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வந்து பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை போடுங்க, கருடன் சன்னதிக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க, தாயாரையும் வந்து வழிபாடு பண்ணுங்க. இது மாதிரி பண்ணீங்கன்னா சனி பகவானால் வரக்கூடிய பலவிதமான இன்னல்களிலிருந்து விடுபட்டு ரொம்ப அழகா உங்களுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கலாம்.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். 4ஆம் இடத்துல தன்னுடைய இயல்பு நிலைக்கு வர்றார். இது நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்த அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வருகிறார். அப்படி இருக்கும்போது இந்த 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், அடுத்து வாகனம், வண்டி வாகன ஸ்தானம், இந்த மாதிரியான நிலையான சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய அந்த 4.5 மாதங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் எதுவுமே நடக்கல, எனக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே நடக்க மாட்டேங்குது, நிறைய கடன்களே இருக்கு, நிறைய ஒரு போராட்டமான ஒரு லைஃபே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இளம் வயதினர், அதாவது 25ல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இப்போ இந்த 4.5 மாதங்கள் அது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அதுல ஒரு திருப்தியின்மை, அதுல அந்த வருமானம் போதாத இன்மை, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வருமானத்தை ஈடுகட்டுவதற்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படி அடுத்தடுத்து பிரச்சனைகளையே சந்திச்சுக்கிட்டு இருக்கிற அந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த 4.5 மாதங்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்க போகுது. நீங்க இப்ப எடுக்கக்கூடிய டிசிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிசிஷனா தான் இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் ஒரு மனக்குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க. எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லாமல் அந்த முடிவுல இந்த நல்லதா கெட்டதா அப்படின்னு உங்களாலேயே ஒரு நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாத காலமாக பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆசைக்கு உள்ளாகி இது நம்ம செஞ்சுட்டா என்ன, இது நடந்துட்டா என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசைக்கு உள்ளாகி அந்த ஆசையின் மூலமாக நிறைய ஒரு இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க விருச்சிக ராசி என்பர்கள். சில பேர் பாத்தீங்கன்னா நடுத்தர வயதா இருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ரமாக இருக்கும்போது இந்த மாதிரியான அதிகமான ஆசைகளை தூண்டக்கூடிய, ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு நம்ம அதிகமான வருமானத்தை சம்பாதிச்சிடக்கூடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஒரு தவறான முடிவுகளாம் எடுத்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதான் சொன்னேன் இல்லையா, நடுத்தர வயதா இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல ஒரு டபுளா போட்டு எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முனைப்புல நீங்க போட்டு அந்த பணத்தையும் இழந்திருப்பீங்க. இன்னும் கடன் வாங்கி அதுல போடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் அளவுக்கு கூட நிதி இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த அளவிற்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு பண இழப்புகள், சொத்துக்களினுடைய இழப்புகள். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த சொத்தை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த சொத்தை வித்தாதான் நம்ம கடனை அடைக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது அந்த சொத்துக்களை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நடுத்தர வயதுக்கு அடுத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இளம் வயதினரா இருக்கிறீங்க. ஒரு 25 வயசுல இருந்து ஒரு 30 வயசு இருக்கிறீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வாலிப பருவத்துல இருப்பீங்க. இப்பதான் காலேஜ் முடிச்சு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு நட்புகள் மூலமாக ஒரு ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம். பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் இந்த மாதிரியான நட்புகள் மூலமாக சில ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். அதனுடைய வலியும் வேதனையும் உங்களை அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு தடை கற்களாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. அது எல்லாத்தையுமே சமாளிச்சு நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது உங்களுக்கு வேலையில ஒரு திண்டாட்டம் இருந்திருக்கும். எப்படி அந்த சனியினுடைய வக்ர நிலையாகப்பட்டது பல்வேறு மாற்றங்களை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுத்தாலும் இந்த நவம்பர் மாதத்திலிருந்து அந்த வக்ர நிலை நிவர்த்தி அடையும் போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க உங்களுக்காக எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. எப்போதுல இருந்து இந்த நவம்பர் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில விஷயங்களை யோசிச்சு அதுல சில முதலீடு செய்யக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் அந்த பண இழப்புகளை ரொம்ப சர்வ சாதாரணமா செஞ்சிருப்பீங்க. இப்போ ஒவ்வொரு பணத்தையும் நீங்க வெளியில கொடுக்கும் போது அதை யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அதுதான் இந்த 4.5 மாதங்களுக்கு நடக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த சனியினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போறதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா
உங்களுக்கு விசாக நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க. இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி, சனியினுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு இதுல ஒரு வேலையில ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு, வெளிநாட்டு முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், இந்த மாதிரியாலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உயர் படிப்பிற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். வெளிநாட்டுல போய் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் சரி, அடுத்து வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, அதற்கு உண்டான ஒரு லட்சியத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம், அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு உண்டான சில கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம். நீண்ட நாட்களாக சொத்து வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, அது வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இப்போ திடீர்னு எங்கேயாவது இருந்த அந்த ஒரு சொத்து கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு பணமும் உங்களுக்கு கையில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்படி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான ஒரு முன்னேற்ற பாதையாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை, ஏன்னா இந்த கோச்சார கிரகங்களை தலைமை ஏற்றி வழிநடத்த செல்லக்கூடிய கிரகங்கள் அந்த தசாபுத்தி கிரகங்களே. அதனால அதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். நவம்பர் 15ஆம் தேதி திருக்கணிதப்படி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 4 சனி அர்த்தாஷ்டம சனியாக விளங்குபவர். பெரும்பாலும் 4 சனி அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனியில் பாதி என்போம். சனி பகவான் 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான அவர் பலம் பெறும் நேரத்தில் நில புலன்களால் ஆதாயம் கூடும். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் பெருகும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தை நல்ல விலைக்கு விற்பீர்கள். பழைய பிளாட்டுகளை நல்ல விலைக்கு விற்கலாம். சொந்த வீடு அமையவில்லையே என்பவர்களுக்கு நல்ல சொந்த வீடு அமையும். நினைத்தது நிறைவேறும். மனதில் தாங்கள் என்ன நினைத்தீர்களோ அது தற்போது செயல் வடிவம் பெறும். உடன் பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பர். உடன் பிறந்தவர்களால் பணவரவு, ஆதாயம் அனைத்தும் பெருகும். தற்சமயம் விருச்சிக ராசினருக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு அனைத்தும் பெருகும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். முக்கியமாக இதுவரை கோர்ட்டு கேஸ் என்று அலைந்தவர்கள், இதுவரை கோர்ட்டு கேஸ் வாய்தா என்று அலைந்தவர்களுக்கு கோர்ட்டு கேஸில் எளிதாக வெற்றி பெறலாம். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பாக பிரிவினைகள் ஜம்மு போல இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் மிக மிக சுமூகமாக முடியும். தாய் வழி ஆதரவு உண்டு. வாகன மாற்றம் பற்றி தாங்கள் சிந்திப்பீர்கள். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புது வாகனம் வாங்கலாம் என்று ஆசைப்படுவீர்கள். தற்சமயம் குரு வக்கரம் பெற்றுள்ளார். பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கம் உண்டு. வரவை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதை சுப செலவுகளாக மாற்ற வேண்டும். எப்படி? வீடு கட்டுதல், திருமணம், பிள்ளைகளுக்கு செய்தி வந்தல் போன்றவையாக சுப விரயங்களாக தாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உதவிகள் கிடைத்து நன்றாக முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். ஆக மொத்தம் விருச்சிக ராசினருக்கு சனி வக்கர நிவர்த்தி அடைவதால் உழைப்பு, பொருளாதாரம் அனைத்தும் கூடும். பிறப்பு ஜாதகத்தில் சனி பாதிப்படைந்திருந்தால் பொலிச்சலூரில் உள்ள சனி பகவான் கோயிலுக்கு சென்று சனியை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். உடல் ஊனமுற்றோருக்கு உதவுங்கள். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் இச்சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனைசரம் துவையா ஹிருத்வா வாபம் வபு ரமரித் ருத்தேன மனசா சரீரார்த்தம் சம்போ ரபரமபி சங்கே ஹிருதமபோத் யதே தத் துவத் ரூபம் சகல மருணாபம் திரிநயனம் குஷாப்யா மானம் ரம் குனில சசி சூடால மகுடம். சனி காயத்ரியை சொன்னால் தங்களுக்கு பிடித்த வியாதிகள், தீராத நோய் வியாதிகள் தீரும், கடன்கள் தீரும், பேய் பிசாசு எதுவுமே தங்களை பிடிக்காது, ஆபத்து அனைத்தும் நீங்கிவிடும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.